வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்குறது சில்லி ரகம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு செடி போட்டிருந்தேன். அது ரொம்ப ஒரு வருஷம் வளர்ந்து, அதாவது போன நவம்பரில் போட்டுட்டு அது கொஞ்சம் வெயிலில் காய்க்காமல் செடியெல்லாம் வாடி வாடி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த செடி வளர்ந்தது. இந்த வருஷம் நவம்பரில் தான் அது காய்ச்சுது. அப்புறம் மழையில் கொஞ்சம் புயல், சென்னை மழையில் கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கி இப்போ திருப்பி காய்க்குது. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் இது இன்னொரு விதைகள் போட்டிருந்தேன். இருந்த விதைகள் எடுத்து போட்டிருந்தேன். திருப்பி அதுலேயும் அதே சில்லி தான் வந்திருக்கு, கோஸ்ட் சில்லி. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2-3 மாதத்துலேயே காய் வச்சிருது. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைசினா நார்மலாக நான் கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாகவே சாப்பிடுவேன். நல்லா ஸ்பைசி சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் பண்ணுற சமையல் 4 பேருக்கு பண்ணுற சமையலில் ஒரு 3 தான் போட முடியும், 3 மிளகா தான் போட முடியும், இல்லை அதிகபட்சம் 2 தான் போட முடியும். மிளகாயோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்பைசியாக இருக்குது. முக்கால்வாசி மோர் மிளகா நிறைய ட்ரை பண்ணுறேன். மோர் மிளகானா ரொம்ப நாள், ஒரு வருஷம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வெறும் சாம்பல் போட போட அதோட நல்ல உள்ள சதைப்பற்றும் நல்ல காரமும் ஏறுது. இது மற்ற சில்லி ரகங்கள்லையும் பார்த்தேன். ஏன்னா இப்போ பிஷப் க்ரௌன் போன வருஷம் இருக்கும்போது அதில் காரமே இல்லாமல் இருந்தது, சாலட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் பெருசும் ஆகுது, சைஸு ஃபுல்லாக நல்லா லெங்க்த்தாகவும் வருது. இது சின்ன 15x15 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது மேக்ஸிமம் சென்னை கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் டெரஸ் வச்சுருக்கிறதுனால அதிகபட்சம் ஒரு மார்ச் எண்டு வரைக்கும் காய்க்கலாம். இப்போயே பார்த்திங்கன்னா வெயிலுக்கு இந்த மாதிரி இலை சுருட்டு வருது. நீங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிகளும் இருக்காது, இதில் பூச்சிகள் எதுவுமே இல்லை. அதாவது த்ரிப்ஸ், அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளும் எதுவும் அவ்வளோவா இல்லை. பட் இந்த இலையை கிள்ளி விட்டுருவேன். வெயிலுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறது, அதாவது வெயில் தாங்க மாட்டேங்குது இந்த செடி. முக்கால்வாசி மிளகாயினாலே வெயில் காலங்களில் தான் வரும். ஆனால் ஒரு சிலது வெயில் தாங்காது. அதாவது ஒரு 32-33 சென்டிமீட்டர் வரைக்கும் தான், 33 டிகிரி வரைக்கும் தான் அது தாங்கும். அந்த வெயிலானது தாங்கலாம். ஸோ அதனால கூட இருக்கலாம். தேங்க்யூ.